வணக்கம் மக்களே, வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஊர் சுற்றி பார்ப்போம். என்ன மக்களே, எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறேன். இந்த வீடியோவில் நம்ம எங்கே ஊர் சுற்றி பார்க்க வந்திருக்கோம்னா மக்கள்ஸ், ஒரு சூப்பரான ஸ்பாட்டை தான் நான் உங்களுக்கு காட்ட போகிறேன். நம்ம ட்ரிப் ஆஃப் தமிழ்நாடு சீரீஸில் இது 2வது எபிசோட். நின்றுட்டுருக்க இடமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும், பேக்ரவுண்டில் ஒரு ரிசர்வ் ஃபாரஸ்ட்டில் தான் நின்றுட்டுருக்கோம். உங்களுக்கு பேக் கேமராவில் காட்டுற மக்கள்ஸ், நம்ம எங்கே கூப்பிட்டு போக போகிறோம் அப்படிங்கிறத பார்த்திங்களே உங்களுக்கு ஆச்சரியமாக இருக்கும். உங்களுக்கு பேக் கேமராவில் காட்டுற மாதிரிங்க மக்கள்ஸ். இது பார்த்திங்கன்னா நம்ம போன ஃபஸ்ட்டு எபிசோடில் இருக்கிற கோவில் வந்து அந்த எண்டில் இருக்குது மக்கள்ஸ். அப்படியே நாம் இந்த ரிசர்வ் ஃபாரஸ்ட்டில் பார்த்திங்களாவே தெரியும். என் கை நேருக்கு பார்த்திங்கன்னா ஒரு வெள்ளை கலரில் ஒரு டாட் தெரியுது பார்த்திங்களா. நம்ம வந்து இந்த கோவிலுக்கு தான் போக போகிறோம். அந்த கோவில் பார்த்திங்கன்னா அதுவும் பெருமாள் கோவில் தான். ஆனால் அது எங்கே இருக்குதுன்னு பாருங்கள். ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்திங்கன்னா ரிசர்வ் ஃபாரஸ்ட் தான். உங்களை இப்போ நான் அங்கே தான் கூட்டிகிட்டு போக போகிறேன். நம்ம போகிறது பார்த்திங்கன்னா 2 வீலர்லேயும் போகலாம் மக்கள்ஸ். அதுக்கான கூகுள் மேப் ரூட்டை வந்து நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்லேயும் சொல்லிடுறேன். இந்த வீடியோ நான் எடிட் பண்ணுறப்ப வந்து உங்களுக்கு அதில் போட்டு காட்டிடுறேன். ஆனால் இப்போ நம்ம எப்படி போக போகிறோன்னா மக்கள்ஸ், 2 வழி இருக்குது. நம்ம வந்து இந்த ஆற்று ஓரமாகவும் பூந்து போகலாம், அப்படி இல்லைன்னா இங்கே இருக்கிற டீப் ஃபாரஸ்ட் வழியாகவும் சுற்றிக்கிட்டு போகிற மாதிரி இருக்குது மக்கள்ஸ். உங்களுக்கு நான் ரூட்டை காட்டுறேன் எப்படின்னு பாருங்கள். இப்போ நம்ம இந்த வழியில் போனோம்னா கொஞ்சம் தூரம் தான். இப்படி நம்ம போய் ஒரு லெஃப்ட் எடுத்து போகிற மாதிரி இருக்கும். ஆனால் நம்ம இப்போ போகிற வழி பார்த்திங்கன்னா ஒரு இறங்கி அப்படி சுற்றிக்கிட்டு போகிற மாதிரி இருக்கும் மக்கள்ஸ். ஏன் நான் இந்த வழி சூஸ் பண்ணியிருக்கிறேன்னா, இந்த வழியில் பார்த்திங்கன்னா செம்மையாக இருக்கும். ஆனால் இந்த ரிசர்வ் ஃபாரஸ்ட்டில் நம்ம பயப்படுற மாதிரி பெரிய விலங்குகள் எதுவுமே கிடையாது. இங்கே இருக்கிற பெரிய விலங்குகளே பார்த்திங்கன்னா காட்டுப்பன்றி மட்டும்தான். அதுவும் ரேராக எப்பயோ ஒரு சில இடங்களில் தான் பார்க்க முடியும். அதை தாண்டி இங்கே என்ன கொஞ்சம் பயம்னா ஸ்னேக்ஸ் இருப்பாங்க. அதுக்காக தான் நான் இந்த வழியை சூஸ் பண்ணியிருக்கேன். போகிற வழியில் பாருங்கள், ஆள் ரைட்டுக்கு மட்டும் எத்தனை புத்து இருக்குதுன்னு பாருங்கள் மக்கள்ஸ். அதுக்கப்புறமேட்டுக்கு ஏன் அந்த வழியை நான் சூஸ் பண்ணேன்னு சொல்கிறேன். இப்போ தான் நம்ம சேனலுக்கு நீங்கள் ஃபஸ்ட் டைம்னா, என்னோடய பேர் வெங்கட். நம்ம சேனல் பேர் பார்த்திங்கன்னா ஊர் சுற்றி பார்ப்போம். வாங்க மக்களே, வீடியோஸ்குள்ளே போகலாம். ஒரு டிராக்டர் போன ரூட் அச்சு இருக்கும் 2 சைடும். இதுதான் என்ட்ரன்ஸு. இங்கே பாருங்கள், ஃபஸ்ட்டு எடுத்ததுமே ஒரு பாம்பு புத்து வந்துருச்சிங்களா. இதுக்கு மேலே ஃபுல்லாக பாருங்கள், ரூட்டும் நல்லா தான் இருக்கும். இதுலேயும் பைக்கில் வரலாம் நம்ம ஊர்லேருந்து. ஆனால் இது கொஞ்சம் மோசமாக தான் இருக்கும். ஒரு வேளை பஞ்சர் ஆகி போச்சுன்னா இங்கே தள்ளிட்டு போகிறதுக்கெலாம் யாருமே இல்லை. இங்கே ஆடு மேய்க்கிறவங்களே அப்பப்போ தான் வருவாங்க. இங்கே இருக்கிற மரங்க பாருங்கள், இந்த ஆயா மரம் மேக்ஸிமம் ஒரு எக்கச்சக்கமான மரங்கள் வச்சாங்க. ஆனால் பெருசாக எதுவுமே பொழைக்கலை. நம்ம இந்த ரூட்டை பிடிச்சிட்டே போகலாம் மக்கள்ஸ். போய் கரெக்டாக ஒரு மெயின் ரோடு ஒன்று ஜாயிண்ட் ஆகும். அதுவும் வந்து மண் தரம் தான். அது ஜாயிண்ட் ஆகிட்டால் அதுக்கப்புறமேட்டு ரூட்டு சூப்பராக இருக்கும் மக்களே. ஒரு வழியாக நாம் வந்து காட்டு ரூட்லேருந்து மெயின் ரோட்டுக்கு வந்துவிட்டோம். மெயின் ரோடுனால் நீங்கள் நினைக்காதீங்க, இதுதான் அந்த மெயின் ரோடு. இந்த வழியாக தான் நம்ம வந்து பைக்கில் வர முடியும். இந்த ரூட்டுக்கு வரதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னா மக்கள்ஸ், எங்கே இருந்தாலும் மேட்டூர் டு கூனாண்டியூர் போகிற வழியில் வீரனூர் அப்படிங்கிற ஒரு பகுதி இருக்குது. அந்த வீரனூர்கிட்ட ஒரு கோவில் இருக்குது மக்கள்ஸ், பெரிய கோவில். அந்த கோயிலேருந்து நம்ம லெஃப்ட் எடுத்து வந்தோம்னாவே உங்களுக்கு தெரியும். அப்படி இல்லைன்னா வந்து அங்கே இருக்கிற யார்கிட்டையோன்னு கம்பத்து பெருமாள் கோவிலுக்கு போகணும் அப்படின்னு கேட்டிங்களா ரூட் சொல்லுவாங்க. அந்த மெயின் ரோட்லேருந்து சரியாக ஒரு 2.5 கிலோமீட்டர் இருக்குது மக்கள்ஸ். கோயிலுக்கு பக்கம்தான். ஆனால் ரூட் வந்து உங்களுக்கு பார்த்தா தெரியும், ஓரளவுக்கு டீசெண்டாக தான் இருக்கும். ரொம்ப மோசமாலாம் இருக்காது. காரில் வரதா இருந்தாலும் வரலாம் மக்கள்ஸ். நான் சொன்னேன் பார்த்தீங்களா, பாதி புத்துலாம் வந்து அந்த பக்கம் இருக்குது. நம்ம ஏன்னா பாதியில் தான் வந்தோம். நீங்கள் பாருங்கள் மக்கள்ஸ், இந்த பாம்பு புத்து இருக்கிற ஹைட்டுக்கு உள்ளே எவ்வளோ பெருசு இருக்க வேண்டியது பாம்பு. ஆனால் பாம்பு புத்தில் பாம்பு இருக்காதுன்னு சொல்லி ஒரு சில வீடியோஸ்லாம் பார்த்துருக்கேன். அது உண்மையாக பொய்யான்னு தெரில. நீங்கள் பாருங்கள் மக்கள்ஸ், நான் ஒரு 5 அடி இருப்போன்னா தெரில. 5 அடின்னு வச்சுக்கிட்டிங்களா கூட மக்கள்ஸ், இது ஒரு இன்னும் ஒரு 3 அடி இருக்கும். உங்கள் பாருங்கள், பேக் கேமராவில் காட்டுறேன். பாருங்கள் எவ்வளோ பெருசு, ஒரு மரத்தையே ஃபுல்லாக வந்து கவர் பண்ணிடுச்சு. நம்ம இதுக்கு மேலே இந்த ரூட்டில் தான் போக போகிறோம். ரூட் சூப்பராக இருக்கும். நாங்கள் பாருங்கள், சின்ன சின்ன பாம்பு புத்துகள் வந்து ஒவ்வொரு மரத்துலேயுமே இருக்கும். அதனால தான் சொல்கிறேன், மேக்ஸிமம் இங்கே வந்து பெரிய பாம்புலாம் நான் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் பார்த்ததில்ல. இதெல்லாம் இப்போ எல்லாம் வேலை செஞ்சுருக்காங்க மக்கள்ஸ். இது ஏரி வேலையா என்னன்னு தெரியல. இந்த
ஏரி வேலை 100 நாள் வேலை திட்டத்தில் செஞ்சாங்களா என்னன்னு தெரியல. ஓரங்களில் இருக்கிற புல்லெல்லாம் வெட்டி போட்டிருக்காங்க. அதுவாக இருந்துச்சுன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பைக்கில் வரலாம், தப்பு இல்லை, சூப்பரான இடம் தான். இப்போ மணி சரியாக பார்த்தீங்கன்னா ஒரு 5 மணிக்கு மேலே இருக்குதுன்னு நினைக்கிறேன் மக்கள். கிளைமேட் அப்படியே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அப்படியே குளிர்ற மாதிரி இருக்குது. இதுக்கு மேலே நம்ம இன்னும் வந்து ஒரு 1 கிலோமீட்டர் நடக்கிற மாதிரி இருக்கும். பார்த்தீங்களா சூரியன் அந்த பக்கம் இருக்குது. ரோடு வந்து இப்போதைக்கு நல்லா இருக்குது மக்கள். நாங்கள் ஃபஸ்ட்டு வந்தப்போலாம் வந்து ரோடு அந்தளவுக்கு நல்லா இல்லை. உங்களுக்கு ஃப்ரண்ட்டில் காட்டுற பாருங்க. இந்த பகுதியில் எல்லா இடத்துலையுமே பார்த்தீங்கன்னா செடி வச்சுருக்காங்க. ஆனால் மழை டைமில் கரெக்டாக பார்த்து வச்சுருந்தா கண்டிப்பாக வரும்னு நினைக்கிறேன். இந்த சைடு முள் மரங்கள்லாம் அதிகமாக இல்லை, இந்த ஊஞ்ச மரங்கள் தான் இருக்குது. நம்ம வீட்டு பக்கம் இருக்கிற ஃபாரஸ்ட்டில் அந்த மாதிரி பெரிய மரங்களே இல்லை, எல்லாமே முள் மரம் தான். அதான் அப்போ ஒரு 10-15 வருஷத்துக்கு முன்னாடிலாம் வந்து இந்த சிலிண்டர் அப்படிங்கிறது ஒன்று இல்லை. மரங்கள் எல்லாம் பட்டு போச்சுன்னா வந்து எல்லாமே வெட்டி யூஸ் பண்ணிடுவாங்க. இங்கே பாருங்க, இங்கே ஒரு பாம்புத்து இருக்குது. இந்த மாதிரி காட்டுப்பகுதியில் நம்ம ட்ராவல் பண்ணுறப்ப பார்த்திங்கன்னா ஒரு பயம் இருக்கும். ஆனால் தனியாக நடக்கும்போது மக்கள் எந்த ஒரு சத்தமுமே கிடையாது, ரொம்ப அமைதியாக இருக்குது. நான் சொன்ன மாரி தான், இங்கே பெருசாக பயப்படுத்துகிற மாதிரி பெரிய மிருகங்கள் எதுவுமே கிடையாது. அதனால் இங்கே வந்து கொஞ்சம் தைரியமாகவே வரலாம். நீங்கள் வர மாதிரி பைக்கில் இருந்தாலும் சரி, இல்லை நடந்து வர மாதிரி இருந்தாலும் சரி, நீங்கள் பஸ்ஸில் வந்தாலும் ஓகே. வீரனூர் பகுதியில் வந்து பஸ் ஸ்டாப் அதுதான். நீங்கள் அங்கேருந்து நடந்து வந்தீங்களாலும் ஒரு 2.5 கிலோமீட்டர் தான் இருக்கும். வர வழியில் கடையில் தண்ணி பாட்டில் அப்புறம் ஸ்நாக்ஸ் எதுன்னு வாங்கிட்டு வாங்க. இப்போ நம்ம அந்த கோயிலுக்கு போகிறப்ப கண்டிப்பாக குரங்குகள் நம்பாவே இருக்கும். இந்த டைமில் இருக்கா இல்லையான்னு தெரியல, ஈவினிங் டைமில். மேக்ஸிமம் என்னை பொறுத்த வரைக்கும் அந்த கோவிலில் எப்பயுமே பார்த்திங்கன்னா குரங்குகள் அதிகமாக இருக்கும். ஒரு சில டைமில் ஊருக்குள்ளேயே வரும் மக்கள்ஸ். இங்கே வந்து பெருசாக எந்த ஒரு பல வகைகள் இருக்கிற மரங்களே கிடையாது. ஏதோ இந்த காரச்செடியில் காரப்பழம், இந்த வெடாம்பழம், ஒரு சில மரங்கள் மட்டும்தான் இருக்குது. அதை தாண்டி ரொம்ப வந்து எப்படி சொல்கிறதுனா வறட்சி ஆயிடுச்சுன்னா கண்டிப்பாக எல்லா குரங்குகளுமே ஊருக்குள்ளே தான் வரும். ஊரில் இருக்கிற நெல்லிக்காய் மரம், கொய்யா மரம், மாமரம், தென்னை மரம், இந்த மாதிரி எல்லா மரங்கள்லேயுமே ஏறி சேட்டை பண்ணும். அதனாலேயே வந்து மேக்ஸிமம் குரங்குகள் வந்தால் எல்லாம் துரத்த ஆரம்பிச்சிட்றாங்க. போன டைம் அப்படி தான் வந்துச்சு. வந்தப்போ வந்து மக்கள்ஸ் ஒரு 70லேருந்து 80 குரங்குகள் இருக்குது மக்கள்ஸ். அந்த எல்லா குரங்குகளையும் குரங்கு பிடிக்கிறவங்களை வச்சு பிடிச்சி பாலாறில் இருக்கிற ரிசர்வ் ஃபாரஸ்ட்டில் கொண்டு போய் விட்டுட்டாங்க. அதனால் இப்போ ஓரளவுக்கு மரங்கள் வச்சு டெவலப் பண்ணலாங்கிற ஐடியாவில் வச்சுருக்காங்களா என்னென்னு தெரியல. நம்மள தான் ஒரு வழியாக கோயில் பக்கத்தில் வந்துட்டோம். உங்களுக்கு அந்த சூரிய வெளிச்சம் தெரியுதா இல்லையான்னு தெரில. இந்த ஒரு 4 மரங்களை கிராஸ் பண்ணிட்டோமாவே வந்து நாம் கோயிலை பார்த்துடலாம். நான் போகிறப்போ வந்து மக்கள்ஸ் நான் வந்து இன்னொரு வழியில் கூட்டிகிட்டு போகிறேன். அதுதான் வந்து எனக்கு பக்கம். உங்களுக்கு இந்த ரூட்டை காட்டணுமே அப்படிங்கிறனால தான் அந்த வழியில் வந்தேன். பைக்கில் வரலான்னு தான் நினச்சேன். சரி பைக்கில் வந்தால் நல்லா இருந்திருக்கும். சரி ஓகே, நம்ம பக்கம் தானே அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் வந்து ஃபாரஸ்ட்டில் அப்படியே பூந்து நடந்து வந்துட்டேன். நம்ம போகிற வழி பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு எபிசோடில் அந்த கங்கை பெருமாள் கோயிலுக்கு போனோம் பார்த்திங்களா, அந்த வழி மாதிரி தான் இருக்கும். அந்த ஆற்று ஓரத்துலேயே நம்ம வந்து வளைஞ்சி போகிற மாதிரி இருக்கும். போகிறப்ப அங்கேயும் வந்து இழந்த மாதிரிலாம் இருக்கும். இங்கே பாருங்கள், இங்கேயும் பாம்பு புத்து தான். பச்சை பச்சையாக இருக்கிறது எல்லாமே இப்போ வச்ச செடிகள் தான் மக்கள். எல்லா குச்சிகளையும் பிடுங்கிட்டாங்க. இங்கே பாருங்கள், வா, இங்கே தான் ஃபஸ்ட்டு நாகப்பழ மரம் வச்சுருக்காங்க. ஏன்னா வந்து கோவிலுக்கு போகிற வழி கொஞ்சம் பக்கமாக இருக்கும். பாருங்கள், எக்கச்சக்கமாக வச்சுருக்காங்க. நாகப்பழம் செடி தான் அதிகமாக வச்சுருக்காங்க மக்கள். இங்கே பாருங்க, இங்கே இருக்கிறது அங்கே இருக்கிறது எல்லாமே நாகப்பழம் செடி தான் வச்சுருக்காங்க. ஒருவேளை இங்கே இருக்கிற செடியெலாம் வளர்ந்துச்சுன்னா மக்கள் இங்கே இருக்கிற குரங்குகளுக்கு ரொம்ப ஹாப்பியாயிருன்னு நினைக்கிறேன். ஆலமரம், அரச மரம் இந்த மாதிரிலாம் வச்சுருக்கலாம் சொல்ல. இங்கே பாருங்க, இங்கே ஒரு ஆலமரம் வச்சுருக்காங்க, சின்ன செடி, புங்க மரம் இதுதான் வச்சுருக்காங்க அதிகமாக. ரூட்டு உண்மையாக சொல்லணும்னா மக்கள்ஸ்
ஓகே மக்களே, ஒரு வழியாக நம்ம கோயிலோட அடிவாரத்தை நெருங்கிட்டோம். மக்கள்ஸ் உங்களுக்கு ஃப்ரண்ட்டில் நீங்கள் பார்த்தீங்களாவே சூப்பராக இருக்குங்க. பாருங்கள், இதான் வந்து என்ட்ரன்ஸு. எப்படி இருக்குது பாருங்கள். இந்த சிலையோட ஹைட் வந்து ஒரு 20 அடி இருக்குது மக்கள். நான் நம்ம சேனலில் ஆல்ரெடி ஃபஸ்ட் டைம் வந்து நான் வீடியோ போட்டிருந்தேன். செப்பல் அங்கேயே நம்ம விட்டுட்டு போயிடலாம். ஃபஸ்ட் டைம் வந்து நம்ம சேனலில் ட்ரோன் ஷாட்டோட இந்த வீடியோவை நம்ம இந்த கோயிலில் வீடியோ எடுத்து பண்ணியிருந்தோம். அதனோட லிங்க்கையும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். பாருங்கள், இதுதான் என்ட்ரன்ஸ். இங்கேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு 250 படியிலேருந்து 300 படிக்கட்டு இருக்குது மக்கள். நம்ம அந்த படிக்கட்டில் நடந்து போயிட்டே நம்ம பேசிக்கலாம். இந்த கோவில் வந்து எப்படி இங்கே வந்தது, இந்த கோவிலோட ஹிஸ்ட்ரியை ஒரு சின்ன கதையாக பேசிகிட்டே போகலாம். இங்கே இந்த வழியாக தான் வந்து ஆல்ரெடி படிக்கட்டுகள் இல்லாத நார்மலாக மண் தரையாக தான் இருந்துச்சு. இப்போ தான் வந்து படிக்கட்டுலாம் கட்டியிருக்காங்க. ரொம்ப சூப்பரான ஒரு இடம் மக்கள். அதுவும் ஈவினிங் டைம்லாம் வந்தீங்களா ரொம்ப அமைதியாக இருக்கும். நீங்கள் ஃப்ரீயாக இருக்கிற என்னைக்கு வேணாலும் இங்கே வரலாம். கோயில் எப்பயுமே வந்து ஓப்பனில் தான் இருக்கும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. பாருங்க, ஃப்ரண்ட்டில் காட்டுறேன். இந்த படிக்கட்டில் தான் நம்ம ஏறி போக போகிறோம். ஃப்ரண்ட்லேயே பாருங்கள், கிருஷ்ணர் சிலை ஒன்று இருக்குது. இந்த கோவில் அதேமாரி தான், நம்ம ஃபஸ்ட் எபிசோடில் பார்த்த மாதிரி தான். ரொம்ப சிம்பிளாக இருந்த கோவிலில் இந்த மக்கள் வந்து அவங்களோட எப்படி சொன்னால் பொது முயற்சியால் இந்த கோவில் வந்து ரொம்ப பிரம்மாண்டமாக கட்டியிருக்காங்க. உங்களுக்கு மேலே போய் காட்டுற மக்கள்ஸ், செம்ம சூப்பரான ஒரு வியூ பாயிண்ட்டு. இங்கேருந்து பார்த்திங்கன்னா நம்ம மேட்டூர் டேம் மட்டும் இல்லாமல் இங்கே இருக்கிற எல்லா ஊருமே தெரியும். உங்களுக்கு அதையும் நான் காட்டுறேன். ஃபஸ்ட்டு இங்கெல்லாம் வந்து தண்ணி வசதியே கிடையாது. இப்போல்லாம் வந்து பைப்பு போட்டிருக்காங்க. அதுவும் ஜிஐ பைப்பும் இருக்குது, பிளாக் கலர் பைப்பும் போட்டிருக்காங்க. மேலே போய் பார்க்கலாம் எந்த இடத்துல தொட்டிக்கிட்டி வச்சுருக்காங்களான்னு. ரொம்ப நாள் ஆச்சு, மக்கள் சேர முடியல, ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இந்த கோவில் வந்து எப்போ செம்ம கிராண்டாக ஃபேமஸான பூஜைகள்லாம் நடக்கும்னா புரட்டாசி மாதம்தான். புரட்டாசி 4 சனிக்கிழமையே பார்த்திங்கன்னா செம்ம கிராண்டாக பூஜை நடக்கும். மக்கள் சின்ன ஒரு 50 படி தான் நெருங்கிட்டோம். பாரு, ஒரு வழியாக வந்து விட்டோம். இன்னும் கொஞ்சம்தான். இதுதான் வந்து கோயிலோட முன்பகுதி. இப்போ வந்து கோயில் நட சாத்தியிருக்கு. உங்களுக்கு உள்ளே எப்படி இருக்குன்னு காட்டுறேன் பாருங்கள். உங்களுக்கு சிலை தெரியும்னு நினைக்கிறேன். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய பாறைக்கு அடியில் ஒரு சின்ன சந்தில் ஒரு சின்ன சிலை இருக்குது. அந்த சிலையை தான் வந்து ஃபஸ்ட்டு கும்பிட்டுட்டு இருந்தாங்க. அந்த இடத்த மாற்றக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அங்கேயே வந்து பர்மனெண்ட்டாக இருக்கிற மாதிரி வச்சுட்டு அந்த கல்லை ஃபுல்லாக பூசியிருக்காங்க. உங்களுக்கு இன்னும் மேலே காட்டுற மக்கள் செம்மையாக இருக்கும். உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். மேலே பாருங்கள், ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்திங்கன்னா பெரிய பெரிய பாறைகள் தான். அந்த குணா கேவில் இருக்கிற மாதிரி தான். நான் கீழே வரும்போது சொன்னேன் பார்த்தீங்களா, பைப் லைன்லாம் போட்டிருக்காங்கன்னு. இங்கே பாருங்கள், ஒரு பெரிய சின்டெக்ஸ் வச்சுருக்காங்க. 3000 லிட்டர் சின்டெக்ஸ் வச்சுருக்காங்க. இங்கே தான் வந்து தேவையான தண்ணிகள்லாம் இருக்குது குடிக்கிறதுக்கு. அப்புறம் தேங்காய் உடைக்கிறதுக்கு ஒரு உண்டியல் இருக்குது, விளக்கு போடுறது இடம். சூப்பராக பண்ணியிருக்காங்க மக்கள். ஃபுல் அண்ட் ஃபுல் ஷெட்டு போட்டு தரமாக இருக்குது. உங்களுக்கு இன்னொரு இது காட்டுற பாருங்க, இதுதான் மெயின் படிக்கட்டு. இங்கே பாருங்க, பாறை மேலே ஃபுல்லாக இந்த மாதிரி படிக்கட்டு கட்டியிருக்காங்க. உங்களுக்கு சைடில் காட்டுற பாருங்க. இவங்களாம் பெரிய எந்த ஒரு பாறைகளையுமே உடைக்கலை. இந்த பாறைகளுக்கு ஏற்ற மாதிரி வந்து இவங்க வந்து அவங்கள கோயிலை கட்டியிருக்காங்க மக்கள். நம்ம இப்படி இடமிருந்து வலம் போகணுமா இல்லை வலம் இருந்து இடம் போகணுமான்னு தெரியல. நம்ம வந்து வலதுபுறமாக ஃபஸ்ட்டு போயிடலாம். பாருங்கள், இதெல்லாம் பழசு போட்டு ரொம்ப நாள் ஆச்சு.
ஷெட்டே பாருங்கள் ஓரளவுக்கு துருப்பிடிச்சி போன மாதிரி இருக்குது. இப்போ நம்ம அடுத்தது எங்கே போக போகிறோம்னா, மேலே பாருங்கள் ஒரு தங்க கோபுரம் இருக்குது. அந்த கோபுரத்தை தான் பார்க்க போகிறோம். அதுக்கு நம்ம இந்த ரூட்டில் தான் போக போகிறோம். உங்களுக்கு பார்த்தாவே தெரியும், எல்லாமே பெரிய பெரிய பாறைகள் தான். பேர் எழுதியிருக்காங்க முருகேசன், தீபன், ஹரிபாலா, சூரப்பள்ளியிலேருந்து வந்திருப்பாங்களாட்டிருக்க மக்கள்ஸ். அவங்களோட முத்திரைகளை குத்திட்டு போயிருக்காங்க. இந்த வழியாக தான் பூஜைகளுக்கு கோவிலை சுற்றுறதுக்கு எல்லாமே இந்த வழி தான் யூஸ் பண்ணுவாங்க. பேக் சைடு எப்படி இருக்குது பாருங்கள். அவ்வளோதான். நம்ம மேட்டூர் டேம் ஃபுல்லாகவே தெரியும். அதை தாண்டிங்கன்னா இந்த பக்கம் எல்லா ஊருமே தெரியும் மக்கள்ஸ். நம்ம மேலே போயிடலாம் அப்படியே பேசிக்கிட்டு. நீங்கள் வாரம் சனிக்கிழமை கூட வரலாம் மக்கள்ஸ். இங்கே வந்து சனிக்கிழமை ஒரு வாரம் கூட மிஸ் ஆகாது. எல்லா வாரமுமே மக்கள் வருவாங்க பூஜைக்காக. இந்த கோவிலோட பூசாரி பார்த்திங்கன்னா இங்கே தான் இருக்கார். உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். அந்த ஒரு டேங்க் தெரியுது பாருங்கள், அந்த டேங்க்கு கிட்ட தான் இருக்காங்க. இங்கே பாருங்க, இதான் மக்கள்ஸ் தங்க கோபுரத்தை நான் உங்களுக்கு காட்டிட்டு அதுக்கப்புறம் இங்கே இருக்கிற வியூ பாயிண்ட்டை உங்களுக்கு ஃபஸ்ட்டு காட்டுறேன். உண்மையை சொல்லப்போனால் ரொம்ப நாள் ஆச்சு இந்த மாதிரி இறங்கி ஓடி விளையாண்டுலாம். மூச்சு வாங்குது பாருங்க. இதெல்லாம் பழைய கோபுரங்கள். இது எல்லாமே பார்த்திங்கன்னா இங்கே இருக்கிற குரங்குகளோட வேலை தான். மேலே ஏறிட்டு குதிக்கிறது, ஆடுறது, இதுதான் இங்கே இருக்கிற குரங்குகளுக்கு வேலையே. இந்த வழியாக நம்ம வந்து சுற்றிட்டு இங்கே பாருங்கள், இந்த ஸ்டெப்ஸ் வழியாக தான் நம்ம கீழே இறங்கணும். கொஞ்சம் ரிஸ்க்காக இருக்கிற மாரி தான் இருக்கும். குழந்தைகள்லாம் வந்து வந்தீங்களா கொஞ்சம் சேஃபாக வாங்க. ஏன்னா ரொம்ப டேஞ்சர் தான். நம்மளே தெரியாத அசால்ட்டாக கொஞ்சம் காலை மாற்றி வச்சிட்டோம்னா கண்டிப்பாக கீழே விழுந்துருவோம். அப்புறம் வாங்க இதில் இறங்கிட்டே பேசுவோம். பாருங்க, போகும்போது கையை பிடிச்சிக்கிட்டு பொறுமையாக நடந்து போங்க மக்கள்ஸ். ரொம்ப ரிஸ்க்கு தான் அதில் நடந்து போகிறதுமே. அதுவும் இந்த இதை விட ரொம்ப பிஞ்சாக இருக்கிறது தான் பார்த்திங்கன்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். அங்கே இருக்குது பாருங்கள். இதெல்லாம் வந்து செம்மையாக இருக்கும். கடிச்சு சாப்பிட்டா உள்ளே அந்த கொட்டை இருக்கிறதுக்கான ஒரு இது கூட தெரியாது. சூப்பராக இருக்கும். வெள்ளாடு வேளாங்காய் சாப்பிட்டு பார்த்துருக்கீங்களா? அந்த மாதிரி தான். சோலார் இருக்குது. சோலார்லாம் ஒர்க் ஆகுது இல்லைன்னு தெரில. நம்ம அப்படியே வாங்க, இறங்கின வழியிலேயே நம்ம மேலே ஏறி போய் உங்களுக்கு வியூ பாயிண்ட்லாம் காட்டுறேன். ஏறுறது மக்கள் ரொம்ப கஷ்டம்தான். கொஞ்சம் பார்த்து ஏறிக்காங்க வந்தீங்களா. வாவ் மக்கள்ஸ், இங்கே இருக்கிற பாருங்கள், இந்த ஸ்கொயர் டியூப் எல்லாமே உடஞ்சிருக்குன்னா என்ன காரணம்னு தெரியல மக்கள்ஸ். உங்களுக்கு வந்து இங்கே நான் முக்கியமாக ஒன்று காட்டணும்னு நினச்சேன். ஏன்னா நாங்கள் காலேஜ் படிச்சிருந்த டைமெல்லாம் இங்கே வந்திருக்கோம். உங்களுக்கு அந்த இடம் தெரியுதுங்களா? அந்த ஒரு இந்த லென்த்தில் இருக்கிற ஒரு மலை உங்களுக்கு பேக்கில் கட்டுற மாதிரிங்க. அந்த மலையோட உச்சிக்கு போன மக்கள்ஸ், அது ஒரு விளையாட்டுத்தனமான செயல்தான். நாங்கள் கோவிலுக்கு வந்துட்டு இந்த வழியாக அப்படியே இறங்கி அந்த பெரிய பாறை வழியாக அப்படியே கீழே போய் ஓரமாகவே போய் தேன்கூடு இருக்குதான்னு பார்க்க போனோம். அங்கே போனதுக்கப்புறம் தான் தெரிஞ்சு மக்கள்ஸ், இது வந்து நார்மல் ஓரளவுக்கு தான் ஹைட்டு இருக்கிறதுலே அதான் மக்கள்ஸ். ஆனால் அது அந்த பக்கம் இருக்கிற பண்ணவாடி பரிசல் துறை வரைக்கும் எல்லாமே செம்ம பிரம்மாண்டமாக தெரிஞ்சுது.
பாருங்க மக்கள்ஸ், வாவ்! இந்த மாதிரி வியூ பாயிண்டில் நீங்கள் ஒரு நாள் வந்தீங்களா ஒன்றும் தப்பே இல்லை. ஃபஸ்ட்டு எபிசோடில் பார்த்த மாதிரி தான். உங்களுக்கு ஒரு 2 மணி நேரம் டைம் கிடச்சிச்சின்னா போதும் மக்கள்ஸ். பக்கமாக இருந்தீங்களா உங்களுக்கு பிரச்சனையே கிடையாது. இங்கே பாருங்கள், அங்கே மீன் பிடிச்சிட்ருக்காங்க. இப்போ சன்செட் ஆகிட்டுருக்காங்க பாருங்கள், செம்மையாக இருக்கா. அப்படியே உங்களுக்கு இந்தாண்ட காட்டுறேன் பாருங்கள். இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா தெர்மல் இருக்குது. அப்படியே இந்தாண்ட நம்ம ஊர் இந்த இடம், இந்த ஒயிட் கலரில் ஒரு பில்டிங் தெரியுது பார்த்தீங்களா, அதான் திப்பம்பட்டி. அப்படியே இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா மேலே கெம்ப்ளாஸ்ட் பவர் பிளான்ட் இருக்குது. அப்படியே வந்தீங்களா வீரனூர், தோட்டக்காடு, அப்படியே இந்த இது ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா ஒரு டீப் ஃபாரஸ்ட் ஓரத்தில் இருக்கிற ஊர் தான். இந்த பக்கம் ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா அந்த எண்டு வரைக்கும், எண்டுக்கு அந்தாண்ட தருமபுரி, இந்த பக்கம் பார்த்திங்கன்னா நம்ம சேலம் மாவட்டம் தான். இப்போ கூட இன்றைக்கி மதியம் கூட குளத்தூர் தான் போயிட்டு இருந்தோம். குளத்தூர்லேருந்து ஒரு 12 கிலோமீட்டரா 8 கிலோமீட்டரா தான் நினைக்கிறேன் பன்னவாடி பரிசல் துறைக்கு. நமக்கு வந்து ஒகேனக்கல்லேருந்து இந்த வழியாக தான் நம்ம டேமுக்கு தண்ணி வருது. நான் வந்து ஏன் தெரியுமா பாசிட்டிவ் எபிசோடில் வந்து மேட்டூரோட சென்டர் பகுதியில் இருக்கிற ஹிடன் ஐலாண்டுன்னு சொன்னேன். இங்கே பாருங்கள், சுற்றியும் ஃபுல்லாக தண்ணி மக்கள்ஸ். அந்தாண்ட தெரிகிற அந்த பெரிய மலை பார்த்திங்கன்னா மேட்டூர். இங்கே இருக்கிற இந்த சின்ன ஒரு ஐலாண்டில் தான் நம்ம நேற்று பார்த்த அந்த ஃபஸ்ட் எபிசோடில் பார்த்த கங்கை பெருமாள் கோவில் இருக்குது. உண்மையை சொல்லணும்னா ஒரு சூப்பரான இடம் தான் அந்த இடம். நீங்கள் ஒன் டே ட்ரிப் பிளான் பண்ணுறீங்கன்னா இந்த 2 கோவிலுமே ஒரே நாளில் வந்து நம்ம பார்த்துடலாம் மக்கள்ஸ். இங்கே வந்து பைக்கில் வந்துடலாம். பைக்கில் வந்துட்டு இந்த கோவிலை பார்த்துட்டு நீங்கள் அதுக்கப்புறமேட்டு கூட திப்பம்பட்டி வந்துட்டு நீங்கள் பரசல் வழியாக அந்த கோவிலை போய் பார்க்கலாம். தண்ணி குறைஞ்சிருச்சுன்னா பிரச்சனை இல்லை, 2மே பார்த்திங்களா பைக்லேயே போய் சுற்றி பார்க்கலாம். வேறு லெவலில் இருக்குது மக்கள்ஸ். நாங்கள் வந்து கோவிலில் சாமிலாம் கும்பிட்ட பிறகு இப்போ ஒரு இடத்துக்கு கூப்பிட்டு போகிற பாருங்க, அதுதான் எங்களோட மெயின் ஸ்பாட்டு. இங்கே கொஞ்சம் நேரம் வச்சுட்டு ஒரு டைம் லேப்ஸ் போட்டு நான் வரேன் மக்கள்ஸ். ஃபஸ்ட்டு புளியம்பழம் சாப்பிட்றலாம். மக்கள்ஸ், இப்போ தான் நம்ம சேனலில் ட்ரிப் ஆஃப் தமிழ்நாடு அப்படிங்கிற ஒரு சீரீஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். நான் பேசுகிறது எப்படி இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் சொன்னால் தான் என்னை கொஞ்சம் திருத்திக்க முடியும். ஏன்னா இப்போ தான் நம்ம சேனலில் வந்து வீடியோஸ் போடுறதுக்கே ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். கண்டிப்பாக இதுக்கு மேலே போடுற வீடியோஸில் வந்து நான் கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணி வீடியோஸை கொஞ்சம் என்டர்டெயின்மெண்ட்டாக நான் எடுத்துகிட்டு போகிறதுக்கு நான் ட்ரை பண்ணுறேன் மக்கள்ஸ். இப்போ தான் நம்ம சேனலுக்கு நீங்கள் ஃபஸ்ட் டைம்னா, என்னோடய பேர் வெங்கட். நம்ம சேனல் பேர் பார்த்திங்கன்னா ஊர் சுற்றி பார்ப்போம். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா அந்த வீடியோவுக்கு லைக் பண்ணிட்டு அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் மக்கள்ஸ். அப்போ தான் எனக்கு அடுத்தடுத்த வீடியோ போடுறதுக்கு ரொம்ப மோட்டிவேஷனாக இருக்கும். ஓகே மக்கள்ஸ், அடுத்த நான் ஒரு சூப்பரான ஸ்பாட்டுக்கு நான் உங்களை கூட்டிகிட்டு போகிறேன். பாய்.